ஸோ இன்றைக்கி நம்ம ஜேஇ அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் 2014 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஸ்டினை தான் சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம் பேஸ் பண்ண கொஷின். இப்போ நார்மலாக ஒரு ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஹை ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து லோ ப்ரெஷர், இன்சைடு வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற லிக்விட் வந்து என்ன பண்ணும், இன்சைடு வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து இந்த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி வெளியில் வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரே ஆகுது. ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம். அந்த 2014 அட்வான்ஸ் கொஷின் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரோட்டோடைப். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஹை ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷர், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் வந்து இதை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், ஃபர்ஸ்ட் ஏர் வந்து என்ன ஆகுது, ரஷ்அப் ஆகி பின்னாடி போகுது. அப்படி போகிறப்ப ஏரோட கைனடிக் எனர்ஜி இங்கே அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து பெர்னௌலி பிரின்சிபல். பெர்னௌலி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகிறப்ப ஒரு பாயிண்ட்ல இருக்கிற டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் இன்னொரு பாயிண்ட்ல இருக்கிற டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு ஐடியல் ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகிறப்ப. அப்படிங்கிறப்ப இது வந்து ஹை ப்ரெஷர், இது லோ ப்ரெஷர், ஏர் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே ஏரோட கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் இருக்கிற ரீஜன் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன், அதாவது ஏடிஎம் ப்ரெஷர். அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரெஷரை விட இந்த வாட்டரில் இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகம். அப்படிங்கிறப்ப இது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், இங்கே வந்து என்ன ஆகுது, ரஷ்அப் ஆகுது. ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், லிக்விட் வந்து மேலே மூவ் ஆகுது. லிக்விட் ஃப்ளூயிட் வந்து எங்கேருந்து எங்கே போகும், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், அப்படி போகிறது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகுது. ஸோ இந்த ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம் அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஒரு பெர்னௌலிஸ் பிரின்சிபலை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுதான் அதோட டெமோ. ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 2014 ஜே அட்வான்ஸ்டோட இந்த ஸ்ப்ரேயிங் கொஷினோட டிஸ்கிரிப்ஷன் பேராகிராஃப் டைப் ஆஃப் கொஷின். ஸோ ஒரு டியூப் இருக்குது, தின் டியூப் இருக்குது. அதோட கிராஸ் செக்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், நாசலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு லிக்விட் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த பிஸ்டனை வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணுறப்ப, ஸோ நம்ம இந்த பிஸ்டன் என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். ஸோ இது ஹை ப்ரெஷர் ரீஜன், இந்த இடம் வந்து லோ ப்ரெஷர் ரீஜன். ஏர் வந்து என்ன ஆகுது, ரஷ்அப் ஆகுது. ஸோ இங்கே போகிற ஏரோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ பெர்னௌலிஸ் பிரின்சிபல் படி டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ளூயிடோட ஃப்ளோல கான்ஸ்டன்டாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் எனர்ஜி வந்து என்ன ஆகும், கம்மியாகும். இது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர். அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷரை விட இந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஸோ இந்த லிக்விட் வந்து என்ன ஆகுது, மேலே ரைஸ் ஆகி இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகுது. இதுதான் இந்த மெக்கானிசமோட எக்ஸ்பிளனேஷன். இதுல இருந்து அவங்க கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, ரேடியஸ் ஆஃப் த பிஸ்டன் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் ஆஃப் த நாசல் கொடுத்துட்டாங்க. இந்த சின்ன டியூப் இருக்கிறது ரேடியஸ் ஆஃப் த நாசல். வெலாசிட்டி ஆஃப் த பிஸ்டன் 5 மில்லிமீட்டர் பர் செகண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த பிஸ்டனை வந்து புஷ் பண்ணா இதுல வர ஏரோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத கேட்கறாங்க. எப்பவுமே ஒரு ஹைட்ரோடைனமிக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்றப்ப மாஸ் பேலன்ஸுக்காக கண்டினியூட்டி ஈக்குவேஷனும் எனர்ஜி பேலன்ஸுக்காக பெர்னௌலிஸ் ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணணும் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோல. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன ஆகணும், ஒபே ஆகணும் ஒரு ஐடியல் ஃப்ளூயிடா இருக்கிறப்ப. இப்போ நம்ம இது ஐடியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற அசம்ஷன்லயே நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாயிண்ட் 1 and 2 வந்து என்ன பண்றோம், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி நமக்கு தெரியும், the mass flow rate at a point 1 and mass flow rate at point 2 ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இதுதான் mass flow rate. rho a1 v1 rho a2 v2 வரும். டென்சிட்டி சேமா இருக்கிறதுனால a1 v1 equal to a2 v2. ஓகே, ஸோ mass flow rate டென்சிட்டி சேமா இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வால்யூம் ஃப்ளோ ரேட்டு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். a1, ஸோ இந்த செக்ஷனோட ஏரியா பார்த்தோம்னா பை இன்டூ அதோட ரேடியஸ், அந்த ரேடியஸ் 4 இன்டூ 10 to the power minus 4 will be equal to 8 velocity. So நம்ம பிஸ்டனை எவ்வளவு ஸ்பீட்ல புஷ் பண்றோம், 5 into 10 to the power minus 3. ரொம்ப ஸ்லோவா புஷ் பண்ணாலே அவனுக்கு வந்து என்ன ஆகும், இந்த லிக்விட் வந்து எஜெக்ட் ஆக போகுது. எவ்வளவு ஸ்பீட்ல எஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா, நான் புஷ் பண்றது ரொம்ப கம்மியான ஸ்பீட், ஆனா ஆன்சர் பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, பயங்கர ஸ்பீட்ல வந்து வெளில வருது. ஸோ நாசலோட ஏரியா வந்து 5 into 10 to the power minus 6 into velocity நமக்கு தெரியாது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க என்ன 20 into 10 power minus 7, ஸோ 2 into 10 to the power minus 6 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இங்க 10 to the power minus 6 into v2. ஒன்ஸ் இதோட மெக்கானிசம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதோட பிசிக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் ஈக்குவேஷன் எழுதி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணா வெலாசிட்டி அந்த செகண்ட் பாயிண்ட் will be 2 meter per second. ரொம்ப அதிகமான வெலாசிட்டி.
நாம பிஸ்டனை எவ்வளவு ஸ்பீட்ல தான் புஷ் பண்றோம்? 5 மில்லிமீட்டர் per செகண்ட். ஆனா வெளியில வர ஏர், இந்த நாசல்ல என்டர் ஆகிற ஏரோட ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? 2 மீட்டர் per செகண்ட். ரைட். ஸோ நியர்லி பாத்தீங்க அப்படின்னா 5 மில்லிமீட்டர் per செகண்ட். அதை நீங்க என்ன பண்ணலாம்? 5 into 10 power minus 3 மீட்டர் per செகண்ட். இங்க 2 மீட்டர் per செகண்ட். நியர்லி வந்து ஒரு 400 டைம்ஸ் வந்து ஸ்பீட் என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டயாமீட்டரை விட இந்த டயாமீட்டர் கம்மியா இருக்கிறது தான். அதுதான் பியூட்டி ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஒரு ஹோஸ் பைப் போயிட்டு இருக்கு, அதை நம்ம பாதி அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வர ஸ்பீடு வந்து என்ன ஆயிரும்? பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏரியா அண்ட் வெலாசிட்டி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட். ஸோ அந்த லாஜிக்ல இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 2 மீட்டர் per செகண்ட். ஸோ இது பேராகிராஃப் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால செகண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, if the density of the air is rho a and that of the liquid is rho l, then for a given piston speed அப்படின்னா piston speed கான்ஸ்டன்டா எடுத்துக்கோங்க. the rate at which the liquid is sprayed will be, அதாவது வால்யூம் per unit டைம், வால்யூம் ஃப்ளோ ரேட் கேட்குறாங்க. அதாவது எவ்வளவு ஸ்பீட்ல வந்து இந்த லிக்விட் வந்து எவ்வளவு வால்யூம் ஃப்ளோ ரேட்ல இந்த லிக்விட் வந்து ஸ்ப்ரே ஆக போகுது, ப்ரொபோர்ஷனல் தான் கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நார்மல் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் இங்க பிரஷர் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பிரஷரை விட இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வெளியில இருக்கிற பாயிண்ட் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் 3ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போறோம்? பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். மாஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். இது வந்து எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ பெர்னௌலி என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃப்ளூயிட் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகுது. அந்த ஃப்ளூயிட் ஐடியல் ஃப்ளூயிடா இருக்கு. விஸ்காசிட்டி கிடையாது, சர்ஃபேஸ் டென்ஷன் கிடையாது, இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ, ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோ, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்ல இருக்கிற டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் இன்னொரு பாயிண்ட்ல இருக்கிற டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் கான்ஸ்டன்டா இருக்கணும், ஒரே வேல்யூவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெர்னௌலி பிரின்சிபலோட பேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஏர் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ ஏர் வந்து ஃப்ளோ ஆகிறப்ப இங்க கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கு, ஆனால் ப்ரெஷர் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. இந்த 2 அப்படிங்கிறது ஏடிஎம் ப்ரெஷர், P0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவும் ஓப்பன் டு ஏடிஎம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு. அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட இந்த 1ல ப்ரெஷர் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கிறதுனால, ஏன் கம்மியாச்சு? நான் பிஸ்டன் வந்து புஷ் பண்றேன், இங்க கைனடிக் எனர்ஜி அதிகப்படுத்திட்டேன். கைனடிக் எனர்ஜி அதிகமாகிறப்ப ப்ரெஷர் எனர்ஜி தான் அவ்வளவு கம்மியாகணும். அப்புறம் தான் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இங்க ப்ரெஷர் கம்மியானாலும் இங்க ரைஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த P1ல எவ்வளவு ப்ரெஷர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏடிஎம் ப்ரெஷரை விட அங்க ப்ரெஷர் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. ஸோ எவ்வளவு ப்ரெஷர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருந்து போறப்ப எவ்வளவு வெலாசிட்டில இந்த லிக்விட் ஃப்ளோ ஆகும் கண்டுபிடிக்கணும். இப்போ பெர்னௌலி யூஸ் பண்றப்ப ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். கண்டிப்பா அது ஐடியல் ஃப்ளூயிடா இருக்கும். ஃப்ளோ வந்து ஐடியலா இருக்கும். செகண்ட், ஒரு ஃப்ளூயிடுக்கு மட்டும்தான் நீங்க அட் அ டைம்ல பெர்னௌலி அப்ளை பண்ண முடியும். நீங்க லிக்விட் அண்ட் ஏர் அப்படிங்கிற மாதிரி பெர்னௌலி அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏர் வச்சு இந்த 1 and 2க்கு பெர்னௌலி அப்ளை பண்ணி இங்க ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். திரும்ப இந்த 1 and 3க்கு பெர்னௌலி அப்ளை பண்ணி இங்க இருந்து லிக்விட் மேல ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுல என்ன பேராமீட்டர்லாம் ஃபைண்ட் பண்ணுமோ அதை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஜெனரல் ஐடியா. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ வால்யூம் ஃப்ளோ ரேட் தான் கேட்குறாங்க. நம்ம வால்யூம் ஃப்ளோ ரேட் அப்படிங்கிறத V டாட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நத்திங் பட் A1 into V1. இப்போ ஏரியா வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப இதை வந்து டைரக்ட்லி வெலாசிட்டிக்கு கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ லிக்யூட் அப்படிங்கிறதுனால இதுவும் லிக்யூடோட ப்ரொபோர்ஷனாலிட்டி. நான் வெலாசிட்டி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வெலாசிட்டி எப்படி ப்ரொபோர்ஷனாக இருக்க போது அதே மாதிரி தான் வால்யூம் ஃப்ளோ ரேட் ப்ரொபோர்ஷனாக இருக்க போது கிவன் பிஸ்டன். இப்போ 1 and 2க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? பெர்னௌலி அப்ளை பண்றோம். 1 and 2ல இருக்கிற ஃப்ளூயிட் வந்து என்னன்னா ஏர் வந்து இங்க ரஷ் அப் ஆகி போகுது. ஸோ 1 and 2ல உள்ள டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏருக்கும் லிக்விடுக்கும் அட் அ டைம் இந்த E1 அப்படிங்கிறது ஏர், இப்போ E3 இந்த ரெண்டையுமே வந்து நம்ம பெர்னௌலி ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ மட்டும் தான் பெர்னௌலி அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏருக்கு அப்ளை பண்ணி ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் லிக்விடுக்கு அப்ளை பண்றோம். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம்ல உள்ள ஒரு சேலஞ்சிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஏர் எடுத்துட்டோம். நம்மளுக்கு எனர்ஜி தெரியும். என்ன எனர்ஜிலாம் இருக்கும்? ப்ரெஷர் எனர்ஜி பிளஸ் ஹாஃப் ρ1 v1 ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கைனடிக் எனர்ஜி பிளஸ் ρ1 gh1 அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து 2ல இருக்கிற எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். 2ல வந்து என்ன? ப்ரெஷர் எனர்ஜி ஹாஃப் ρ2 v2 ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கைனடிக் எனர்ஜி
ρg h2 அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த 1 and 2க்கு போறோம். இந்த 2 வந்து நான் ஸ்லைட்லி அவுட் சைட் ஆஃப் த டியூப் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்ப்ரே பண்றப்ப பார்த்துருப்பீங்க, ஏர் வந்து ரஷ் அப் ஆகி போகுதுங்கிறப்ப ஏர் வந்து இங்க ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். இந்த எண்டு வந்தோடனே ஏரோட ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஓகே, இப்போ இந்த 2 அப்படிங்கிறது ஓப்பன் டு அட்மாஸ்பியர். அப்போ அந்த ப்ரெஷர் வந்து என்ன ப்ரெஷர்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ இந்த ரோஜி H1 ரோஜி H2 H1 H2 அப்படிங்கிறது ஒரே லைன்ல தான் இருக்கா? அப்புறம் என்ன பண்ணிடலாம், இந்த ரோஜி H1 ரோஜி H2 ஈக்குவலா இருக்கு. அடுத்து இந்த 2க்கு வரும்போது ஏரோட ஸ்பீட் வந்து என்ன ஆயிரும்? ஆல்மோஸ்ட் 0 ஆயிடும். ஏன்னா ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் த டியூப். ஸோ இந்த வேல்யூ 0 ஆச்சு. அப்போ இந்த பாயிண்ட் 2ல இருக்கிற ஒரே எனர்ஜி என்ன எனர்ஜினா ப்ரெஷர் எனர்ஜி P0. இங்க இருக்கிறது P1 பிளஸ் half ρ1 V1 ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன கன்வே பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்கிற எனர்ஜி எல்லாமே ப்ரெஷர் எனர்ஜி, ஆனா இங்க இருக்கிறது ப்ரெஷர் பிளஸ் கைனடிக் எனர்ஜி. அப்ப P1 அப்படிங்கிறது என்ன? P0 மைனஸ் திஸ் வேல்யூ. அப்ப நாங்க ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கு காரணம் என்ன? ஏர் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆனது. அப்படின்னா ஏர் ஏன் ஃபாஸ்டா மூவ் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட். இந்த P1 கண்டுபிடிச்சீங்கன்னா என்னோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருந்து இந்த அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுனால இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருந்து லிக்விட் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 1 and 3க்கு எழுதுறோம். நான் ஏன் வந்து இங்க எழுதுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜி தான் இருக்கும். இது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர்ங்கிறதுனால 0.3 இருக்கு. இப்போ 1 and 3 இந்த இடத்துல இப்போ ஏரை வந்து என்ன பண்ணிடணும், நம்ம மறந்துடணும். லிக்விட் வந்து இப்படி ரைஸ் ஆகுது. ஓகே, ஒரு ஸ்பீட்ல வந்து லிக்விட் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. இந்த இடத்துக்கு போறப்ப லிக்விடோட ஸ்பீடு. ஓகே, இப்போ நீங்க ρ1 அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஏர். ஸோ நீங்க அதை கூட மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஏர். ப்ரெஷர் அட் 1 பிளஸ் half ρA ஏர் VA square will be equal to atmospheric pressure. இந்த ஈக்குவேஷன் கூட நம்ம வந்து எழுதுவோம். இப்போ 1 and 3க்கு பண்ணி போறோம். இப்போ வந்து ஏர் ஃப்ளோ முடிஞ்சது. இப்போ வந்து லிக்விட் வந்து மேல மூவ் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம அப்ளை பண்றப்ப எனர்ஜி அட் 1 அண்ட் எனர்ஜி அட் 3 ரெண்டும் சேமா இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதுல இருக்கிற ஃப்ளூயிட் வந்து என்னன்னா லிக்விட். ஓகே, அவங்க ஒரு லிக்விட் சொல்லியிருக்காங்க, அந்த லிக்விட் தான் வந்து இதுல என்ன இருக்கு, ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லிக்விடுக்கும் ஏருக்கும் அட் டைம்ல ப்ரொவைட் பண்ண முடியாது. லிக்விடுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன், ஏருக்கு செப்பரேட் ஈக்குவேஷன். ஏர் ஃப்ளோ ஆகிறதால ப்ரெஷர் கம்மியாயிருச்சு. இப்போ எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, ஏ டைமை விட இந்த அமௌண்ட் கம்மியா இருக்கு. ஸோ தட் இந்த லிக்விட் ரைஸ் ஆகுது. இப்போ E1 எடுத்தோம்னா அதே மெத்தட் தான். P1 ப்ரெஷர் எனர்ஜி பிளஸ் half ρ1 V1 ஸ்கொயர் கைனடிக் எனர்ஜி பிளஸ் ρ1 GH பொட்டன்ஷியல் எனர்ஜி. E3 எடுத்தோம் அப்படின்னா P3 பிளஸ் half ρ3 V3 ஸ்கொயர் பிளஸ் ρ3 GH3. இப்போ இந்த 1 and 3ல பார்த்தோம்னா 3 வந்து ஓபன் டு அட்மாஸ்பியர். அப்புறம் 3ல இருக்கிற பிரஷர் வந்து என்ன பிரஷர்? ATM பிரஷர். ஓகே, தென் இங்க போறப்ப இந்த இடத்துல வந்து லிக்விட் வந்து ரைஸ் ஆகி இங்க ஃப்ளோ ஆகுது. ஸோ 3 அப்படிங்கிறப்ப நம்ம இந்த டேங்க் எடுத்துருக்கோம். இந்த டேங்க்ல வந்து வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அதோட கிராஸ் செக்ஷன் ரொம்ப பெருசு. இந்த 1 கம்பேர் பண்றப்ப ஸோ 3ல வந்து வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு எடுக்கும். ஒரு பெரிய லார்ஜர் டேங்க், சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த டேங்க்ல போற வெலாசிட்டி இந்த வெளியில எஜெக்ட் ஆன ஃப்ளூயிட் வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் 3 வந்து என்ன பண்ண, நான் டேட்டா மைனா எடுப்பேன். டேட்டா மைன் என்ன பண்ண அர்த்தம், அங்கதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0ன்னு மாற்றி பண்ணிக்கிறோம். அப்புறம் இதுவும் வந்து என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அப்புறம் இங்க இருக்கிறது ஒரே ஒரு எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி. இப்போ P1 ப்ரெஷர் அட் 1 half. இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஃப்ளூயிட் வந்து லிக்விட் half ρl VL ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து இவ்வளவு ஹைட்ல லொகேட் ஆயிருக்கா. இப்போ நான் என்ன பண்றேன், அப்ராக்சிமேட்டா ρ1 GH ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஹைட் H எடுத்துக்கிறோம். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நம்ம எதனால வெலாசிட்டியை கேன்சல் பண்ணோம், இது வந்து லார்ஜர் டேங்க், இங்க இருக்கிற வெலாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேர் டு 1 வெலாசிட்டிங்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டோம். அதை டேட்டா மைன் எடுத்ததுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன்சல் பண்ணிட்டோம். அது ஓப்பன் டு அட்மாஸ்பியரா இருக்கிறதுனால ப்ராப்ளமே தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஓப்பன் டு அட்மாஸ்பியரா இருக்கிறதுனால இந்த P3 அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் P0 அப்படின்னு எடுத்துட்டோம். இது வந்து லிக்விடுக்கான பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன், இது வந்து ஏரோட பெர்னௌலி ஈக்குவேஷன். இப்போ இங்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏர்ல கண்டுபிடிச்சிருக்கோம்.
இங்கே அட்வான்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லிக்விட் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு என்ன பண்ணிடலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 18% ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். நீங்கள் பண்ணீங்கன்னா P1 plus half rho A VA square will be equal to P1 plus half rho L BL square plus rho 1 G. இதான் வேல்யூ. இல்லைங்க இந்த ப்ரெஷரை கேன்சல் பண்ணிடலாம். நம்ம வந்து லிக்விடோட வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ லிக்விடோட வெலாசிட்டி ரைட் ஹேண்ட் சைடு வச்சிட்டீங்க அப்படின்னா கெட் rho L BL square. ஃபுல்லாக மேப் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே என்ன இருக்கும், rho A VA square plus 2 இதுவே வந்து என்ன பண்ணலாம், BL இது rho L எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டென்சிட்டி அப்படிங்கிறது லிக்விடோட டென்சிட்டி rho L 2 rho L G H. ஸோ இந்த VL ஸ்கொயர் அப்படிங்கிறது rho A by rho L VA ஸ்கொயர் plus 2GH. So the velocity of liquid proportional to root of rho A by rho L. Velocity proportional இருக்கிறதுனால given piston speed கொடுத்தாங்க. given piston speed கொடுக்கல இந்த ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும். piston speed கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஏரோட ஸ்பீடும் கான்ஸ்டன்ட். அப்புறம் இதை நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். So the velocity is proportional to root of rho A by rho L. Volume flow rate directly proportional. So இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல இந்த ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம் கொஸ்டின்ல 2 தடவை நம்ம பெர்னோலி அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏருக்கு எடுத்து அப்ளை பண்றோம். ஏருக்கு அப்ளை பண்றப்ப லிக்விட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏர் இங்கே ஃப்ளோ ஆகுறதுனால ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு திரும்ப இந்த ட்ராப் ஆனதுனால தான் லிக்விட் ரைஸ் ஆகுது. அப்புறம் 3லேருந்து 1க்கு லிக்விட் ரைஸ் ஆகுதுங்கிற மாதிரி எடுத்துட்டு திரும்ப ஃபைனலாக என்ன ஃபேக்டர் வேணுமோ அதெல்லாம் ஃபைன் பண்ணுறோம். இதுதான் JEE Advanced 2014 சொல்யூஷன். தேங்க்யூ.